டைம்ஸ் மீடியா உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் தம்பி விக்கி. இன்னைக்கு நம்ம தியாகி உதயநிதி அவர்கள் ஆமா. கைதாகிட்டு நேற்றே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நேற்றே நம்ம சொன்னோம் இந்த கைது அவசியமற்றது, உதயநிதியுடைய பேச்சு நாகரிகமற்றது. அது எல்லாருக்குமே தெரிந்தது தான். அந்த பேச்சை நம்ம குடும்பத்தில் இருக்க யாரும் திரும்ப கேட்க முடியாது. அதனுடைய பொருள் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கான அழகு கிடையாது இந்த மாதிரியான பேச்சு. ஆனால் தொடர்ச்சியாக உதயநிதி இதே மாதிரியான ஏதோ ஒரு சின்ன பையன் பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருமே அந்த மாதிரியான தவறுகளை செய்யக்கூடியவர்கள் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்குன்னு ஒரு பொறுப்புகள் வரும்போது அதுக்கேற்றப்பல நம்ம நாகரிகமாக நடந்துக்கிட வேண்டியது அவசியமானது. ஆனால் உதயநிதி தொடர்ச்சியாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே சசிகலா, எடப்பாடி பழனிசாமி கூட இந்த மாதிரி அந்த சமயத்தில் கூட அந்த காலில் விழுந்ததை வச்சு ஒரு இரட்டை அர்த்தத்தில் பேசியிருந்தார். அப்போ கூட இந்த பெண்ணியவாதிகள் எல்லாமே கடந்த ஆட்சியில் எல்லாம் மொத்த குத்தகைக்கும் அந்த அண்ணா அறிவாலயத்தில் பெண்ணியவாதிகள், கந்தசாமிகள், போராளிகள் அப்படி இப்படின்னு எல்லாருமே அமைதியாக்கப்பட்டு விட்டார்கள். அதனால் அப்போ பெருசாக எடுபடல. இந்த முறை இப்போ பேசியிருக்காரு. அதுக்கு பெண் சார்ந்த ஒரு புகார் அப்படிங்கிறனால வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அரசு கைது பண்ணியிருக்காது. ஆனால் ஒரு பெண் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறனால அதை டேமேஜ் பண்ணுறதுக்காக, உதயநிதி டேமேஜ் பண்ணுறதுக்காக யார் இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த வழக்கு நிற்காதுன்னா அது அப்படி உள்ள தூக்கி வச்சு யாரோ ஒருத்தங்க ஒரு 3ஆம் கட்ட தலைவர், பேச்சாளர் அப்படின்னா நடவடிக்கை எடுப்பாங்க. எதிர்க்கட்சி தலைவரே கைது பண்ணாங்கன்னா அது ஒரு பேசுபொருளா இல்லை, அதை பேசுபொருளாக மாறணும் விவாதத்தில். ஆனால் என்ன பண்ணியிருக்கலாம்னா இந்த கைதை செய்யாமல் விட்டுட்டு இது ஒரு வகையில் விஜய்க்கு தொடர்ச்சியாக ஒரு வகையான சறுக்கல் நடந்துக்கிட்டே இருக்குது. அரசு பணி கொடுத்தாங்கல்ல 41 பேர், அந்த கரூர் சம்பவத்தை ஒட்டி அதுவும் ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு வரிசையாக விஜய்க்கு அது காவிரி பிரச்சனை, அது எல்லாமே தொடர்ச்சியாக விஜய்க்கு பின்னடைவு இருக்குது. இப்போ இந்த கைதும் கூட இது ஒரு புத்திசாலித்தனமான ஆட்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், அங்கங்கே தாவேக்காவுடைய மகளிர் அணியை இறக்கி விட்டு உதயநிதியுடைய போஸ்டரை அடித்து வச்சுன்ட்டு அது அதிமுக வழக்கமாக பண்ணும்ல, அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணி ஒரு இதாக மாற்றினாங்கன்னா அது வேறு மாதிரி பொது தரத்தில் அசிங்கமாயிருக்கும். அதை செய்யாமல் கைது பண்ணி அது என்ன ஆகி போச்சு, அவங்க விவசாயிகளுக்காக போராடி ஆமாம், திமுக காரங்க எவ்வளோ டகால்ட்டியாக என்ன மாதிரி மாற்றுவாங்க அப்படிங்கிறது கருணாநிதி இதிலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். அவருடைய பேரன் தானே, அப்போ அதை அப்படி தான் செய்வாங்க. இவர் விவசாயிகள் போராட்டத்துக்காக கைது செய்யப்பட்டாரா? எதுக்கு? நீங்கள் பேசின ஆபாச பேச்சுக்காக கைது செய்யப்பட்டிருக்கீங்க. ஆனால் அதை மாற்றி இவர்கள் நிறைய இப்படி தான் கதை வரலாறு அப்படி தான் எழுதுவாங்க. வேறு எதுக்கோ போயிருப்பாங்க. ராயப்பேட்டையில் கண்ணதாசன் ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாப்புல வனவாசத்தில். அந்த சம்பவம் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாதிரியான சம்பவங்களில் வேறு எங்கேயாவது போய் அடி வாங்கிட்டு ஏதாவது வந்துட்டா, ட்ரெயின் வராத தண்டவாளத்தில் தலையை வச்சுட்டா, அதெல்லாம் வரலாறை மாற்றி போர் வீரர்களாக தங்களை சித்தரிக்கிறதுல திமுக காரர்கள் அடைச்சிக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு போராட்டமாக இதை மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அதை தாவேக்காவோ அல்லது மற்றவர்களோ உடைக்க வேண்டும். இப்போ விவசாயிகள் பிரச்சனைக்காக இவரை கைது செய்யலை, இவர் ஆபாசமாக பேசியதற்காக கைது செஞ்சிருக்காங்க. அது கலைஞர் காலத்துல, அந்த காலத்துல அது எடுபட்டுச்சு. பேப்பரு அவங்க சொல்றதா எழுதுவாங்க. இப்போதான் மீடியா ஃபீல்ட்ல எல்லாம் அவர்களுடைய வீடியோ இருக்கு, பேசினது இருக்கு, நேற்று பேசினது இருக்கு, இன்னைக்கு பேசினது இருக்கு. இப்போ நம்ம பேசுறது கூட இன்னைக்கு ஒன்று பேசினா நேற்று ஒன்று பேசினா மாற்றி போட்டு இது பண்ணதை செய்வாங்க. அப்படிங்கும்போது சாட்சியோட தான் மாட்டுறாங்க. அப்போது நீதிமன்றம் இந்த விஷயத்த அது ஒன்று. இன்னொன்று, இவர்கள் அரசு எவ்வளோ அந்த ஆலோசனை கொடுத்தவர்கள் எவ்வளோ அபத்தமாக இருந்திருக்காங்க அப்படின்னா, இந்த கைதை இப்படி காலையில் 11 மணிக்கு பெய்யா கைது பண்ணுவாங்க. கைது பண்ணால் நைட்டாக தூக்கிருக்கணும், உள்ள தூக்கி வைக்கணும்னா அது இல்லை. முதல்ல இந்த கைது அவசியம் இல்லை. ஒரு பேசியிருக்காரு, அவசரமாக பேசியிருக்காரு, இல்லை அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு அவதூறு வழக்கு போடலாம், அது செய்யலாம். அதை விட பிரமாதமாக திமுகவை டேமேஜ் பண்ணணும்னா தாவேக்கா மகளிர் அணியை களத்தில் இறக்கி விட்டு, முற்போக்கு பெண்ணிய ஆட்களை களத்தில் இறக்கி விட்டு அது பண்ணலாம். அதுதான் சரியாக இருக்க முடியும். இது கைது பண்ணி இப்போ என்ன ஆகி போச்சு, உதயநிதி ஒரு போர் வீரர் மாதிரியும் அவர் தியாகி ரேஞ்சிக்கு அங்கங்கே திமுக காரங்க வழக்கம் போல் திமுக காரங்க எதுவும் பிரச்சனைனா கடையெடுப்பு. திருநெல்வேலியிலலாம் ஒருத்தர் மருத்துவமனைக்கு போனவரை பிடிச்சி அடிச்சு விட்டு துள்ளி பைக்கை மிதிச்சு உடச்சி அது பண்ணுறாங்க. ஒருத்தர் ஸ்கூல் பஸ்ஸு போகுது, அங்கே குறுக்கப்படுத்து கிடந்திருக்கா, ஒருத்தர் இதுதான் சந்தர்ப்பன்ட்டு மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு பத்த போலீஸ்காரங்க இல்லை. அதானே சில நேரங்களில் கடமை செய்ய விட்டுறணும், அப்போ தெரியும். அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீடியா அட்டென்ஷன் இருக்கிற அவங்க எல்லாம் ட்ராமா. இப்போ என்ன ஆகும்னா அதை அவருக்கு கூப்பிட்டேப்பா பையன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்ப்பா, அவனுக்கு ஒரு போஸ்டிங் போட்டு விடுன்னு போடுவாங்க. இந்த மாதிரி ஆளுகளை வளர்த்து விடுறது தான் இது. இந்த போராட்டம், இந்த கைது, இது எல்லாமே இதில் முடிஞ்சது தான் துயரமானது. அவசியமில்லாத கைது.
உதயநிதியும் நாவடக்கத்தோடு பேச வேண்டியது அவசியமானது. தாவேக அரசு இந்த மாதிரியான தேவையில்லாத கோட்டைகள் விடுறதை வந்து விட்டுட்டு ஒழுங்கான அரசியலை செய்ய வேண்டும். இந்த மாதிரியான கைதுகள் வந்து அவசியமற்றது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. இப்போ புதிய திட்டமாக நம்ம டாஸ்மாக் வந்து ஆன்லைன்லேயும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிக்கலான்ற மாதிரிக்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தான் இங்கே மதுவை ஒழிக்கணும்னு இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தலைவர் அரசு தான் வந்து தலைவர் என்ன எப்படி வந்திருக்காங்க பார்த்தீங்களா? தாவேக அரசு மாற்றம் சொல்லிட்டு ஆன்லைன் சின்ன சின்ன குழந்தைங்களாம் அதுதான் ஆபத்து. நீங்க முதல்ல நேரடியா போனாலே சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதுல ஆன்லைன்ல வந்து அவன் வந்து வயதை மாத்தி கொடுக்கலாம், எத்தனை வயதுனாலும் போட்டு கொடுக்கலாம். என்னமோ வந்து இதா இல்லை வேற அப்பாவுடைய ஐடி கார்டை கொடுத்து ஃபில்டர் போட்டு கூட போடலாம். வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம், எப்படினாலும் பண்ணலாம். ஆக இது வந்து அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மதுவை ஒழிக்க வேண்டியது தான் முக்கியம். நீங்கள் அதை வந்து மேம்படுத்துறது, அது நவீனப்படுத்துறதுலாம் அவசியம் இல்லை. குடிகாரன் தான். அது மது பிரியர்னு பேர் வச்சு மாற்றம் பண்ணுறதுலாம் என்ன இது? அது புரட்சியா? அப்போ குடிப்பவர்களை வந்து திருத்துவது முக்கியமானது. மீண்டும் இல்லை அவங்களாம் குடிக்காமல் இருக்க முடியாதுன்னா, கொரோனா காலத்தில் ஒரு வருஷம் மூடிட்டு இருந்தாங்கல்ல, எப்படி இருக்க முடிஞ்சு? சூழல் வந்தால் எல்லாம் இருக்க முடியுது தான் செய்யும். நீங்கள் வந்து எல்லாம் சுற்றி எல்லாத்தையுமே சாராய கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காமல் இரு அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அப்போ நீங்கள் அதை குறைப்பதற்கான வழியை செய்யணும். மாறா இந்த மாதிரியான ஆன்லைனில் கொண்டு வரது மிக மிக அபத்தமானது. விஜய் அவர்கள் உடனடியாக, இது நாளைக்கு 6ஆம் தேதி தொடங்க போகுது, மிக மிக அபத்தமான திட்டம் இது. வன்மையாக கண்டிக்கத்தக்க திட்டம். நான் இதை அந்த டாஸ்மாக் விஷயத்தில் மட்டும், இந்த போதை சார்ந்த விஷயத்தில் மட்டும் என்னால் வந்து அது எவர் செஞ்சாலும் அதை வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு கேரக்டர் இது. குடி வந்து குடியை கெடுக்கும். அது சின்ன குடி பெரிய குடிலாம் கிடையாது. போதை பொருள் சின்ன ஒரு தம்பாக்கு போடுறது, இல்லைனா ஒரு சிகரெட் அடிக்கிறதுல ஆரம்பித்து சாராயம் குடிக்கிறதுல ஆரம்பித்து பொட்டலம் போடுறது எல்லாமே போதை தான். எல்லாமே வந்து குடும்பத்துக்கு ஆகாது தான். அதில் வந்து இந்த டாஸ்மாக்கு வந்து இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி. அதை கொண்டு போய் நீங்கள் வந்து நம்ம கடையில் விற்கிறத வந்து குறைங்க அப்படின்னு சொன்னால் நீதிமன்றம் வேறு உத்தரவு போட்டிருக்கு. நீங்கள் எல்லாத்துக்கும் கடையில் எல்லாத்துக்கும் பில்லு கொடுக்குறீங்க. சரி, டாஸ்மாக் கடையில் இந்த 10 ரூபா பாலாஜிகளை ஒழிக்கணும்னா நீங்கள் வந்து டாஸ்மாகில் விற்கிற பாட்டிலுக்கு பில்லு போட்டு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. 10 ரூபா எதுக்கு கூடுதலாக வாங்குறீங்க? எதுக்கு திரும்ப அதை பாட்டில் கொடுக்குறேன்னு ஏமாற்றணும் வைக்கணும்? அப்போ பல இடங்களில் இப்போல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த மாதிரி விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமானது. பில்லு கொடுக்குறீங்களா, அது சரியானது. அது 10 ரூபாய் ஒழிக்கிறதுக்கு சரி. ஆனால் நீங்கள் குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு தானே திட்டம் போடணும். 18 வயசு கீழே போயிட்டு கூட வாங்குறவங்க இருக்காங்க. அதுலயுமே முக்கால்வாசி பேர் என்ன, கொஞ்சம் போனா நம்ம கொஞ்சம் நம்ம யாராவது தெரிஞ்சவங்க பார்த்தா என்ன பண்றது. கரெக்டா பிடிச்சிட்டேன். ஆனா ஆன்லைன்லனா வாட்டுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு கீழே டெலிவரி வந்துடும், போய் வாங்கிட்டு. அப்படி என்னன்னா அமேசானில் என்னன்னாலும் ஆர்டர் போட்டு வாங்கிடுற மாதிரி இதில் வந்து இந்த கியூஆர் கோடு போட்டு, அது என்னென்னா லைனில் போய் நிற்கிறதுக்கு இது தவிர்க்கிறது போட்டு இந்த மாதிரி கியூஆர் கோடை வாங்கிட்டோம்னா போய் உடனே காட்டி வாங்கலாம். 10 ரூபா பில்லு கூடுதலாக வாங்க வேண்டியதில்லை, கியூஆர் கோடு தான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் 10 ரூபா இழப்பானா? எப்பா இங்கே இல்லைப்பா, சரக்கு இல்லை, பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி இதை ஒன்று தடிச்சு கொடுக்க மாட்டாங்க. யாருக்கு ரெகுலராக இந்த கேஷ் கொடுத்து வாங்குற ஆளுகள்கிட்ட தான் அவங்க காசு பார்ப்பாங்க. ஆக இது நடைமுறையில் ஓவாது. அது ஒத்து வந்தாலும் கூட இப்படியான ஒரு திட்டம் அபத்தமானது. இது வந்து உடனடியாக விஜய் தாவேக அரசு வந்து கைவிட வேண்டிய திட்டம். யார் இந்த மாதிரியான முட்டாள்தன ஐடியாவை கொடுத்தாங்கன்னு தெரியல. அபத்தமானது. மேலும் மேலும் இது குடிகாரர்களை உருவாக்கும். அதுவும் சிறுவர்களை, பள்ளி மாணவிகளை, மாணவர்களை, கல்லூரி மாணவர்களை, இவர்களை வயது வராதவர்கள், குடிப்பழக்கம் இல்லாதவர்களை கூட ஆர்டர் போட்டு வாங்கி குடிக்கிறதுக்கான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடியது. இது எதை நவீனப்படுத்தணுமோ அதை தான் நவீனப்படுத்தணும். நீங்கள் வீட்டுக்கு ரேஷன் பொருட்களை அனுப்புகிறீங்களா, அது நவீனப்படுத்தலாம். ஆனால் சாரை பாட்டில் வந்து வீட்டுக்கு அனுப்புறதுங்கிறது நவீனம் கிடையாது. அதுக்கு வந்து நீங்கள் கியூஆர் கோடு வாங்கி கடையில் போய் வாங்குறா இருந்தாலுமே கூட அது வந்து நவீனம் கிடையாது. நவீனம் எதற்கு அவசியமோ அதற்கு தான் செய்யணும். இந்த மாதிரியான ஊற்றி கொடுக்கறது, குடிக்க வைக்கிறதுக்கு நவீனம் கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறேன் விஜய் அவர்களை. இது தவறான செயல். இந்த திட்டம் உடனடியாக கைவிட வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட இதை கண்டிச்சிருக்காரு. இது கவனம் பெறாமல் அப்படி நாளைக்கு தொடங்குறாங்க. இது சின்னதானே, இது ஒரு ஆன்லைனில் இதில் என்னப்பா இருக்குது? கடையில் போய் வாங்கி குடிக்கிறவன் ஆன்லைனில் வாங்கி கியூஆர் கோடு வாங்கி போய் வாங்க போகிறான், அவ்வளோதானே. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சாரமாக கடந்து போகலாம். இது ஆபத்தில் பெரும் குடிகாரர்கள் எண்ணிக்கையை மேலும் மேலும் பெருக வைக்கக்கூடிய ஆபத்து. இது வன்மையாக கண்டிக்கிறது, ஒழிக்கப்பட வேண்டியது. ஆனால் இன்றைக்கி ஆகஸ்ட் 5 வந்து சட்டமன்றம் வந்து கூடியிருக்கு. அதில் வந்து பட்ஜெட் பற்றி பேசியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முக்கியமாக வந்து நலிவடைந்த பெண்களுக்கு வந்து 5 ஆடுகள் கொடுக்குறதா வந்து பேசியிருக்காங்க. இது வந்து நம்ம சீமானோட திட்டம் மாதிரி. ஆடுனா உங்களுக்கு உடனே சீமான், ஆடு மாடுனா சீமான் நினைக்கிறீங்க. ஓட்டு போடுறதுக்குனா மட்டும் சீமான் நினைக்க மாட்டீங்க. மாடுகள் மாநாடு, அந்த மாநாடு, மரங்கள் மாநாடு நடத்துறாரு. அது நல்ல விஷயம் தானே, மக்களுக்கு புரியறதுக்காக நடத்தின ஒரு நல்ல விஷயம் தானே. ஆக நீங்க என்ன இருந்தாலும் சரிதான், சீமானவர்கள் சொன்ன மாதிரிதான் எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்த போறான். அதனால இந்த ஆடு மாடு திட்டம் இன்னைக்கு பட்ஜெட்டு கூட்டத்தொடர். அதில் சுவாரஸ்யம் என்னன்னா, முத நாள் கைது,
இன்னைக்கு சட்டமன்றம் கூடுது அப்படின்னு ஒரு பரபரப்பு. பட்ஜெட்டு பரவலான எல்லா தரப்பட்ட கருத்துக்கள் இருக்குது, நல்லா இருக்குது. பெயர் மாற்றம் நடந்திருக்கு. பல திட்டங்கள் வந்து திமுக ஆட்சியில் இல்லை முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அதற்கு வெற்றிங்கிற ஒரு பெயரை மாற்றி வச்சுருக்காங்க. சில நல்ல திட்டங்களை ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்ல விஷயத்தை எவர் செய்தாலும் ஏற்றுக்கலாம், அதில் ஒரு தவறும் கிடையாது. அதை எதிர்கட்சிக்காரன் செஞ்சுருக்கான்ப்பா, அதனால் நம்ம இதை கட் பண்ணி ஒன்றுங்கிற புத்தி இருக்கக்கூடாது. அது நல்ல விஷயம்தான். அதனால் அவர்கள் வச்சது இன்னொன்று, எல்லாத்துக்கும் கலைஞர் ஸ்டிக்கர் அவர்கள் ஒட்டினதை நீக்கினது நான் என்ன வகையில் வரைக்கிறேன். அது இவர்கள் வெற்றின்னு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க. வெற்றின்னா அது இவர்களுடைய இதாக கூட இல்லை, ஆனால் அது வந்து கலைஞர்னு வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. அங்கங்கே கலைஞர் வளைவு, கலைஞர் நூற்றாண்டுன்னு ஆரம்பித்து எல்லா கலைஞர் ஸ்டிக்கர் ஒட்டனால பெயரை மாற்றிருக்காங்க. இதுவும் அப்படிதானா? வெற்றினா விஜய், வெற்றினா விஜய், அதான் அவங்களோட பேரை தான் இருக்காங்க. மாறி மாறி ஸ்டிக்கர் ஒட்டுறது, லேபிள் ஒட்டுறது தான் அது. அதில் இந்த திமுக திராவிட கட்சிகளுக்கு நாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்லன்னு வெற்றி கட்சியும் வந்து காட்டுது அப்படிங்கிறத அதை எடுத்துக்கிட முடியும். ஆக மொத்தத்தில் இந்த இதில் வந்து நிறைய முரண்பாடான விமர்சனங்கள் இருக்குது. இந்த பள்ளி கல்வித்துறைக்கு நிதி குறைச்சிருக்காங்க, மற்றதுக்கு நிதி கூட்டியிருக்காங்க, அப்படி இப்படின்னு பரவலான ஒரு பட்ஜெட்டுக்கான ஒரு கருத்து வரவேற்பும் விமர்சனங்களுமாக இருக்காங்க. எதிர்கட்சி கண்டிப்பாக விமர்சிக்க தான் செய்யும். இது இந்த கட்சிக்கு முதல் பட்ஜெட்டு அப்படிங்கும்போது முன்ன பண்ண இருக்க தான் செய்யும். நான் ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்கள் வாங்கி வச்ச கடனை எல்லாம் அதில் பட்ஜெட்லாம் 2 ஆண்டுகள் ஆகுங்காங்கல்ல. 2 ஆண்டுகள் இல்லாத எத்தனை ஆண்டுகள் ஆக போகுதுன்னு தெரியல. இப்படி சொல்கிறது தான். இல்லை அவருக்கு மோதிரம் கொடுக்குறதுல ஆரம்பிச்சு இவருக்கு வேறு ஏகப்பட்ட பட்ஜெட்டு, இவர் வேறு சலுகைகள் அள்ளி வீசி ஆட்சியை பிடிச்சிருக்காருல்ல. இப்போ அதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நிறைய நிதி தேவைப்படும். அதெல்லாம் எப்படி ஆட்சி போகிறாங்கங்கிறத போக தான் தெரியும். இது முதல் பட்ஜெட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து சுவாரஸ்யமான விஷயம், அந்த 5 ஆண்டு நலிவடைந்த பெண்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பலரும் இந்த கேட்டவுடனே சீமானவர்களை தான் நினைத்திருப்பார். சீமான் பல நல்ல விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது தான் நடக்க மாட்டேங்க இல்லையே, அவர் சொன்னதெல்லாம் உள்ளுக்குள்ளே போகுது. அது ஒரு வகையில் மகிழ்ச்சி தான். நமக்கு காரியம் நிறைவேறது, நம்ம விஷயம் உள்ளுக்குள்ளே போதா, யார் செஞ்சா என்ன, அப்படிதான் நம்ம பார்ப்போம். ஆனால் அவர்கள் அப்படி பார்க்க முடியாதுல்ல. அவர்கள் ஒரு கட்சி நடத்துகிறாங்க, நம்ம கட்சி உள்ளே போகணும், நம்ம தலைவர் உள்ளே போகணும். அப்படி தான் வந்து நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் அப்படி தான் நினைப்பாங்க, தம்பிமார்கள் அப்படி தான் நினைப்பாங்க. அதில் ஒன்றும் தவறும் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து என்னென்னா, மற்ற கட்சியினர் என்னெல்லாம் அறிவிப்புகள் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து எடுத்துக்கிட்டது. கடந்த திமுக ஆட்சி கூட வந்து சீமானவர்கள் சொன்ன இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஆள்கள் போட்டு குழுலாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க, இந்த வேலையெல்லாம் எடுப்பாங்க. அந்த வகையில் சீமானவர்கள் எப்பவுமே வந்து இந்த விஷயங்களில் சீமானவர்களில் வேறு எந்த விஷயங்களையும் நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது அவரை. அதில் அவருடைய கருதுகோளா அல்லது அவர் சொன்ன வார்த்தைகள் அடிப்படையில் இந்த திட்டம் வந்து பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வரவேற்புக்குரியது தான். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்ண்ணா. நன்றி.